கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்பா பிதாவே, இந்த எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 13ஆம் வாயிலாக இந்த அதிகாரத்தில் நீர் எங்களோடு பேசுகிறபடியால் நன்றி தகப்பனே. எங்களோடு பேசும், எங்களோட இடைப்படும், உம் நாமத்தை மையப்படுத்தி கொள்ளும். இவைகளில் நீர் எங்களுக்கு என்னத்தை கற்றுத்தரப்போகிறீரோ அத்தனையும் கற்றுத்தாரும் ஆண்டவரே. உன் வார்த்தைகளுக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். வார்த்தைகள் எங்களோடு பேசட்டும், எங்களுக்கு பலன் கொடுக்கட்டும். வார்த்தையில் எங்களுக்கு இருக்கிற சத்துவத்தின்படி இன்றைய உலகத்தில் நாங்கள் வாழ கர்த்தரின் வழி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. தேவ ஜனமே, நாம் அனைவரும் தயவு செய்து உட்காரோம். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நம் அனைவருக்கும் முன்பதாக வந்திருக்கிறது. உலகத்தில் நிறைய வார்த்தைகள் நம் காதுகளில் துணிக்கும். வார்த்தையில் தான் உலகமே நடக்குது. ட்ரேடு வார்த்தை தான், பேச்சு தான் மெயினே. நம்பர் 1 பேச்சு வார்த்தை தான். ஆனால் யாரோட வார்த்தையை நம்ம நம்ப போகிறோம்? யாரோட வார்த்தையை கேட்க போகிறோம்? யாரோட வார்த்தையின்படி நடக்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி பைபிள் நம்ம கையில் வந்திருக்கு. இந்த வார்த்தையை நம்ம நம்பலாம், ஏன்னா இது சத்தியமாக. ஆமென். உண்மைக்கு விட இன்னும் மேலே என்னது? இது சத்தியம். இது அப்படியே நம்பலாம். ஆமென். பைபிள் சொல்லுது, இட் இஸ் இன்ஸ்பயர்டு பை காட். இது ஆண்டவரே மனிதர்களை ஊக்கப்படுத்தி மனிதர்களுக்கு அவருடைய வாயிலே இதை கொடுத்து கையில் எழுதும்படி கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். இந்த வார்த்தையை வச்சு மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாமா? நான் நினச்சதெல்லாம் நான் பேசினா உங்களுக்கு பிரயோஜனம் இருக்காது. ஆனால் அவர் நினச்சதை பேசினா வார்த்தை சொல்லிக் கொடுக்குறது மட்டும் இல்லை, உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கலாமா? இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, இப்படி ஜெபம் பண்ணுங்க, இப்படி பணம் சம்பாதிங்க, இப்படி செலவு பண்ணுங்க, இப்படி வாழுங்க என்று சொல்லிக் கொடுக்கலாமா? ட்ரைனிங். சத்தியத்துக்கு நேராக நடத்தலாமா? ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணால் இந்த வார்த்தையை வச்சு கண்டிக்கலாமா? என்ன பண்ணலாமா? கண்டிக்கலாம். இந்த வார்த்தையை சொல்லி கண்டுபிடிக்கலாம், கரெக்ட் பண்ணலாமா? மற்றவர்களை இந்த வார்த்தையை ஃபாலோ பண்ணும்படி, பின்பற்றும்படி சொல்லலாமா? இதை நடக்கும்படி நடங்க அப்படின்னு ஆலோசனை கொடுக்கலாம். ஆமென். நல்லா இருக்குல்ல? அந்த வார்த்தையை தான் நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம். எரேமியா 13ஆம் அதிகாரத்தில். இட் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் கைடன்ஸ். என் கூடவே வந்து என் பக்கத்தில் நின்று எனக்கு போதிக்க போகிறது இந்த வார்த்தை. கர்த்தர் ஒரு விஷயம் மோசே கிட்ட சொன்னார், நான் உன் வாயோடே கூட இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு கற்று கொடுப்பேன். நீதிமொழிகளில் சொல்லப்பட்டு, நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், நான் உனக்கு போதிப்பேன், எப்படி போனோன்னு உனக்கு சொல்லுவேன். அ சோர்ஸ் ஆஃப் கைடன்ஸ், ட்ரூத், கம்ஃபர்ட். ஆண்டவருடைய வார்த்தை படிக்கும் போது ஆறுதல் வருமா? நம்ம என்ன நினைப்போம்? காலைல எழுந்திச்சிட்டோம், இவர் கையில் பேசினா ஆறுதலாக இருக்கும், அவங்க கையில் பேசினா ஆறுதலாக இருக்கும். இல்லை, இதில் தான் என்ன இருக்குது சொல்லுங்கள்? இதுதான் ஆறுதல் அடங்கியிருக்கிற கொடோன், ஆறுதல் அடங்கியிருக்கிற கடல். ஆமென். ஆறுதல் இருக்கிறது. ஸ்பிரிச்சுவல் ஃபுட், ஆவிக்குரிய உணவு. மனசுக்கு உணவு வேணுங்க. வயிற்றுக்கு உணவு இருக்குது, இட்லி, தோசை, சப்பாத்தி என்னென்னா சாப்பிட்றேன். மனசுக்கு எங்கே இருக்குது உணவு? அப்படி மனசுக்கும் சப்பாத்தி இட்லி 2 இட்லி சாப்பிடும்போதே தெம்பாக இருப்போமே, ஆகவில்லையே. ஆக மனதுக்கு உணவு இதுதான். ஆமென். வெற்றிக்கு வழி இதுதான், மகிழ்ச்சிக்கு வழி இதுதான், சுத்தத்துக்கு வழி இதுதான், பரிசுத்தத்துக்கும் வழி இதுதான். ஆமென். எரேமியா 13ஆம் அதிகாரத்துக்கு உங்களை வருக என்று வரவேற்கிறேன். கைத்தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லி 13ஆம் அதிகாரத்துக்குள் நாம் பிரவேசிக்க போகிறோம். கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுவாராக. ஆமென். இன்றைய 13ஆம் அதிகாரத்தினுடைய செய்தியினுடைய தலைப்பு, கர்த்தரிடத்தில் தாழ்மைப்படுங்கள், அவரை கனப்படுத்துங்கள், அவரை மகிமைப்படுத்துங்கள். ஹம்பிள் யுவர் செல்ஃப் பிஃபோர் காட் அண்ட் க்ளோரிஃபை காட். மகனே, மகளே, இன்றைக்கு நம் வாழ்க்கையில் வெற்றி அடைந்தவர்களாய் இங்கே அமர்ந்திருந்தாலும் சரி, தாழ்ந்தவர்களாய் தோல்வி அடைந்தவர்களாய் வந்திருந்தாலும் சரி, நாம் இன்றைக்கு நம்மை தாழ்த்தி அவரை உயர்த்த போகிறோம். இதை தான் எரேமியா தீர்க்கதரிசி கற்றுத்தர போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. 2 சைன்ஸ், 2 செயல்கள். ஆமென். தியேட்ரிக்கல் என்று சொல்கிறார். தியேட்ரிக்கல் அப்படின்னா நாடகமாக நடித்து மக்களை புரிய வைக்கிறது. இப்போ இந்த இடத்துல நான் மெசேஜ் கொடுக்குறது பதில் ஒரு பப்பட் ஷோ காட்டினேன்னா ஆண் பார்ப்பீங்க, பப்பட் நடிக்குது. இது ஒரு நாடகமாக வந்தால் சந்தோஷப்படுவோம். இன்றைக்கு இது வார்த்தையை அவர்கள் 2 மக்களுக்கு முன்பதாக செய்து காட்டப்படுகிற செயல்பாடுகள் என்று சொல்லலாம். இது முதல் பகுதியில் 1லிருந்து 11 வரைக்கும் அதை படிக்க போகிறோம். 2வது பகுதி, 2வது செயல்பாடு, அது ஒரு திராட்சை துருத்தியில் உள்ள ரசத்தை பற்றி பேசுவார்.
மூன்றாவது கர்த்தருடைய எச்சரிக்கை. 3 பகுதிகள். முதல் பகுதி லினன் சாஷ் என்று சொல்லுகிறார்கள், அதாவது கச்சை, இடுப்பில் கட்டுற கச்சை, ஒரு பெல்ட்டுன்னு நினச்சிப்போம். அந்த படம் போட்டிருப்பாங்க இமேஜில். இரண்டாவது அந்த ஒயின் பாட்டில். மூன்றாவது கர்த்தருடைய எச்சரிக்கைகள் என்கிற தலைப்பில் இதை படிக்க போகிறோம். ஆமென். உங்கள் எல்லாரையும் பார்த்து சொல்கிறேன், நீங்கள் ஒரு பெல்ட்டு வாங்கிட்டு வந்துடுங்க. முதுகு வலிக்கு ஒரு பெல்ட் போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? பெரிய பெல்ட்டு, எல்எஸ் பெல்ட்டுன்னு வாங்க, பார்த்துருக்கீங்களா? பட்டையாக இருக்கும். இந்த பெல்ட் ஒன்று புதுசாக கடையில் வாங்கிட்டு வந்துடுங்க. வாங்கிட்டு கொஞ்ச நாள் கட்டின்ட்டு புதுசாக இருக்கும். அப்புறம் கொண்டு போய் ஒரு பள்ளம் தோண்டி புதைச்சிருங்க. என்ன பண்ணுங்க? புதைச்சிருங்க. புதைச்சிட்டு திரும்பவும் ஒரு 3 மாதம் 6 மாதம் கழிச்சு திரும்பி தோண்டி எடுத்து போட்டுக்குங்க. அப்படின்னா எப்படி இருக்கும் அது? போட்டுக்குவீங்களான்னு கேட்டேன். ஏன் போட மாட்டீங்க? அண்ணன் நாத்தடிக்கோன்றாரு. அப்புறம் அம்மா யூஸ் பண்ண முடியாது. ஏன் அம்மா? மக்கி போயிருக்கோம், நூல் நூலாக வந்துடும். ஆமேன். இப்போ பாருங்கள், இந்த பட்டை நம்ம உடம்புல இருக்கிற வரைக்கும் அதை நம்ம பார்த்துப்போம். இந்த பட்டை மண்ணுக்கு போச்சுன்னா அதாலே அதை பார்த்துக்க முடியாது. இந்த பட்டை தான் நம்ம போட்டுக்கிறாரு, அவர் தான் ஆண்டவர். அதை தான் சொல்லி கொடுத்தாரு அவனுங்கையில். யூதா, நீ வெறும் பட்டை தான், யூ ஆர் ஜஸ்ட் அ சாஷ், நீ ஒரு கச்சை மாத்திரமே என்று சொல்ல போகிறாரு. யூதா மக்கள் சொல்ல போகிறாங்க, இல்லை நான் புதுசாக வாங்கின கச்சை, நான் புதுசு, நான் புது டிஷர்ட், நான் புது பேண்ட்டு, பள்ளம் தோண்டி புதைச்சா அப்போ கூட நான் புதுசாக இருப்பேன். நோ, கர்த்தரை விட்டு நாம் வெளியே இருக்கிற அடுத்த நிமிடத்திலிருந்து சாத்தான் நம்மை மக்க வைப்பான். மகள் சொன்னது போல் மக்கி போகும்படி செய்வான். இதை செயலாய் அவர் காட்டப் போகிறார். ஏன்னா வாயில் சொல்லி சொல்லி பார்த்தாரு, அவர் ஜனங்க கேட்குறதா இல்லை. ஐயாவோட ஊர் வந்து ஆனோத். இந்த ஆனத்தோத் அப்படின்ற ஊர்லேருந்து கிளம்பி வர போகிறார். கிளம்பி வந்து என்ன பண்ணுவார்னா, எருசலேம் நோக்கி நடப்பாரா? நடக்கும்போது இன்றைக்கி பார்த்தா அவங்க பார்வையில் இந்த பைத்தியம் பிடிச்ச எரேமியா அப்படின்னு நினச்சிருப்பாங்க. என்ன எரேமியா, என்னடா புது பெல்ட்லாம் போட்டுன்னு வர, புது ட்ரெஸ் போட்டிருக்க, நீ ஒழுங்காகவே பேச மாட்டியே, சப்ஜெக்ட் சரியா இருக்காதே, நீ சொல்கிறது புரியாதே, நீ பைத்தியம் பிடித்தவன் போல் நடக்கிறாய் என்ன சொல்லியிருப்பாங்க. ஆனால் என்ன போட்டிருக்காரு? புது பெல்ட்டு போட்டுட்டு ஆனத்தோத்தில் நடந்தார், எருசலேமில் நடந்தார். பார்த்தா ஏறக்குறைய 3 மாதமாக காணோம். ஏன்னா ஆண்டவர் அவரை பார்த்து சொன்னார், எருசலேம்லேருந்து ஐப்ராத்து நதி இருக்கிற பாபிலோனுக்கு போ. ஐப்ராத்து நதி ஈராக்கில் இருக்குது. ஈராக் இன்றைக்கும் எருசலேமுக்கும் ஈராக்கில் உள்ள அந்த ஐப்ராத்து நதிக்கும் எவ்வளோ தூரம்னு நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். அவ்வளோ தூரம் தீர்க்கதரிசி நடக்க சொல்கிறார். புது கச்சை கட்டிக்கு நடந்து போயிட்டு அந்த ஐப்ராத்து நதி கரையில் ஒரு குகையில் இதை மறைச்சிட்டு வந்துரு, மண்ணை போட்டு மூடிட்டு வந்துரு, நான் சொல்லும்போது திரும்பி எடுத்து போடு. அப்போ அன்றைய சூழ்நிலை, ராஜ்யத்தினுடைய சூழ்நிலை என்னென்னா, இவங்க ஜாலியாக இருக்கிறாங்க, குடிக்கிறாங்க, புசிக்கிறாங்க, வெறிக்கிறாங்க. பிரச்சனை வந்தால் யார் பார்த்துக்கோம்? எகிப்து பார்த்துக்கோன்னு சொல்கிறாங்க. ஆனால் பாபிலோன் எழும்பி வருகிறத கேட்டுக்கவே இல்லை. இன்னும் பாபிலோன் மண்ணை யுத்தத்துக்கு வரவே இல்லை. அதுக்கு முன்னாடி வார்னிங் பைபிள் நமக்கு சொல்லுது. காலம் கடைசி காலமாக இருக்குது, நீ கவனமாக இருன்னு சொல்லுது. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? ஏங்க நான் சின்ன பையனாக இருக்கும்போது சொல்லினுக்கிறாங்க காலம் கடைசி காலம்னு அப்படின்னுவோம். இல்லை, அந்த கடைசி காலம்னு வந்துட்ட பிறகு சில நிமிடங்கள், சில நொடிகள் போல தான் காலம் போய்கொண்டு இருக்கிறது. நமக்கு தெரியுது, உலகத்தை பார்த்தா மனிதன் உலகத்துள்ள அனைத்து மனிதர்களையும் கையாள வேண்டும் என்கிற எண்ணம் எங்கேயோ யாருக்கோ வந்து கொண்டிருக்குது. அதனால தான் எல்லாரையும் கண்ட்ரோலில் கொண்டு வர பார்க்குறாங்க. இந்த கம்ப்யூட்டர் அதனுடைய துவக்கமே அதுதான். இன்னும் ரோபோட்டிக்ஸ் இப்போ கொஞ்ச நாளாக வெறும் ஏஐ தான். ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நீங்கள் எங்கே இருக்கிறீங்க என்பதை ஏஐ முழு உலகத்துக்கே எடுத்து சொல்ல போகுது. கொஞ்ச நாள் கழித்து இந்த ஏஐ நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க என்பதை பற்றி சொல்ல போகிறது. மைக்ரோ சிப்லாம் மூளையில் வச்சா நம்ம மூளையை அது ஸ்டடி பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதைத்தான் நெட்டியில் எடுத்துகிட்டு வந்து வைக்க போகிறான் 666ன்னு. இவன் மூளையை எனக்கு விற்று விட்டான் என்று. நாம காலம் கடைசி காலமாக இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசியின் வாயிலாக அன்றைக்கு நடந்ததை வைத்து இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைய செய்தியினுடைய தலைப்பு என்ன சொன்ன? கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்பட்டு அவரை மகிமைப்படுத்துங்கள். முதல் பகுதியை படிக்கும்படி நாம் கேட்போம்.
த சைன் ஆஃப் த லினன் சாஷ். அதாவது என்னன்னா, இந்த கச்சையினால் கர்த்தர் கொடுக்கிற வெளிப்பாடு. எஸ், எரேமியா, ஒரு கச்சையை வாங்கிக்கொள், அதை கட்டிக்கொள், டை அரவுண்ட் யூ. திஸ் இஸ் அ லெசன் ஃபார் யூ, ஃபார் த பீப்புள். உனக்கும் பாடம், மற்றவர்களுக்கு பாடம். திருச்சபையே, இன்றைக்கு நீங்கள் எப்படி நடக்கிறீங்களோ அதை வச்சே உலகம் பாடம் கற்றுக்க போகுது. நீங்கள் எப்படி பேசுகிறீங்களோ அதை வச்சு உலகம் கற்றுக்கொள்ள போகுது. இன்றைக்கி கச்சை என்பது என்ன? கச்சை வாங்கி ஆண்டவர் போட சொன்னார். ஹை ப்ரீஸ்ட் கார்மெண்ட். ஆசாரியர்கள் அந்த காலத்தில் போட்டுக்கொள்கிற அந்த உடையை போட்டுக்கொள். யாத்திரையாகம் 28:4 இது சொல்கிறது. ரெகுலர் ப்ரீஸ்ட் போடுறது லேவியராகமம் 16:4 இதை சொல்லுது. லினன் பெல்ட் என்பது ஒரு டிக்னிட்டியை குறிக்கிறது, பெருமை. நல்ல உடை அணிந்து ஒரு நோபிலிட்டியை குறிக்கிறது. போட்டு கொண்டிருக்கிறவர் பெரிய மனிதர், பெரிய தீர்க்கதரிசி, பெரிய ஆசாரியன் என்பதை குறிக்கிறது. இதை நீ அணிந்து கொள்ள வேண்டும். இட் இஸ் டெக்கரேட்டிவ். இதை போட்டு நீ அழகாய் இருக்க வேண்டும். நீ அழகுபடுத்தி அந்த பகுதியில் நடக்க வேண்டும். இவ்வளவு நாள் இல்லாதபடி நீ இன்னும் மேன்மையாய் வாழ வேண்டும். அணிந்து கொள் என்று சொல்கிறார். ஆமென். எரேமியா தீர்க்கதரிசி என்ன பண்ணிட்டாரு? வாங்கி போட்டுக்கிட்டார். ஒரே சந்தோஷம். ஆண்டவர் என்னென்ன ட்ரெஸ் போட வைக்கிறாரு? கோட்டும் சூட்டும் போட வச்சுட்டார். உயர்ந்த உடை ஆண்டவரே சொல்லிட்டார், நான் போட்டுக்கொள்வேன் என்று போட்டு எரேமியா தீர்க்கதரிசி நடந்து திரிந்து கொண்டிருந்த பிறகு ஆண்டவர் பிளான் மாத்துறார். எரேமியா, சொல்லுங்க ஆண்டவரே, இப்போ இந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு ஈராக்குக்கு போ. அன்றைக்கு அதுக்கு பாபிலோன் பேர். பாபிலோனுக்கு போ. அங்கே ஐப்ராத் நதிக்கிட்ட போ. அங்கே ஒரு குகையை கண்டுபிடி. இதை உள்ளே போட்டு மண்ணை போட்டு மூடிடு. திரும்பி வா. ஹைட் இட் இன் அ ஹோல் இன் த ராக். கரெக்டாக, ஏன்னா வேற எங்கன்னா புதைச்சோம்னா கண்டுபிடிக்க முடியாது. எத்தனை பேர் புதைச்ச இடத்துல கரெக்டாக போய் கண்டுபிடிச்சி எடுப்பீங்க? மறந்துடுவோம். வச்ச இடத்துலையே மறந்துடுவோம். சில நேரத்தில் பீரோ சாவி எங்கே வச்சோன்னு தெரியாமல் தேடிட்டு இருப்போம். தொலைந்ததே. கரெக்டாக இல்லையா? வி ஃபர்கெட் இட். ஆண்டவர் தான் சொன்னார், ஒரு ராக். நான் சொல்கிற எல்லாமே ஆண்டவரோட பிளான். நான் சொல்கிற அந்த குறிப்பிட்ட கற்பாறை பகுதியில் வச்சுட்டு நீ வந்துரு. அரைஸ் அண்ட் கோ டு யூஃப்ரட்டிஸ். பாருங்கள், ஊழியம் என்பது நானும் நினச்சி தான் பாட்டு பாடுறது, ஜபம் பண்ணுறதுன்னா, எழுந்து நடக்கிறது கூட ஊழியம் தான். காலையில் 6:10 கிளம்பி பஸ்ஸில் வந்து திரும்பி இறங்கி நடந்து இன்னொரு பஸ்ஸில் வந்து இறங்கி போகிறோமே, அது கூட என்ன தான்? அரைஸ் அண்ட் கோ, எழும்பி போ. தீர்க்கதரிசியை எழும்பி போ. உன் பேச்சு மாற்றமல்ல, உன் நடக்கையிலும் என் ஊழியத்தை நான் அடக்கி வைத்திருக்கிறேன். இட் வாஸ் அ லாங் ஜேர்னி டுவர்ட்ஸ் த நார்த். வடக்கு பக்கம், அந்த பக்கம் தான் எதிரி இருக்கிறான்னு சொல்கிறாங்க. யாரும் பார்த்ததில்லை, இவர் தான் சொல்கிறாரு. ஆனால் இருக்குது சூப்பர் பவர். யார்? பாபிலோனியர்கள். கோ தேர் அண்ட் ஹைட் இட். மறைச்சிடு. ஆமென். நதி ஓரமாக அரைச்சிடு. அப்போ தான் நீ திரும்பி போய் எடுக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். ஆக்சுவலாக எரேமியா தீர்க்கதரிசி நடந்தே போனாராம். சிலர் சொன்னாங்க ஆவியில் போயிருப்பாருன்னு. ஆவியில் போகலாம், ட்ரெஸ்ஸை பொதிக்க முடியாது இல்லை. வாங்கின ட்ரெஸ்ஸு நிஜத்தில் வாங்கிட்டு ஆவியில் போய் பொதிக்க முடியுமா? முடியாது. ஹி வென்ட் தேர். ஆனத்தோத்திலிருந்து, ஆனத்தோத்தில் ஒரு பெரிய புரட்சி. இந்த எரேமியான்னு ஒரு ஆள், ஒரு ஒழுங்கில்லாத ஆள், பேசி கூட மாற்றி பேசுவார், வெறுங்காலில் நடப்பார். அவர் பார்ப்பா, என்ன மாதிரி ராஜ உடை தரித்திருக்கிறார் என்று மக்கள் பார்க்கத்தக்கதாக எரேமியா தீர்க்கதரிசி கச்சையை கட்டி கொண்டு நடந்து கொண்டிருக்கிறான். இது எரேமியாவுக்கு மட்டும் இல்லைங்க, பல தீர்க்கதரிசிகள் நடந்திருக்கு. ஓசியா என்கிற தீர்க்கதரிசியை போய் தவறாக நடக்கிற ஒரு பெண் பார்த்து கல்யாணம் பண்ணுன்றார். குழந்தை பிறந்த பிறகு அவர் திரும்பி அந்த தொழிலுக்கு போகிறா. எவ்வளோ கொடுமை பாருங்கள். எசேக்கியேலை பார்த்து சொல்கிறார், 399 நாள் ஒரு பக்கம் படுத்துருன்றார். ஜனங்க பார்ப்பாங்க நீ படுத்திருக்கிறத. நம்முடைய ஒவ்வொரு கிரியைகளும் காட் இஸ் கன்சிடரிங். அதனால தான் நம்முடைய கிரியைகள் கர்த்தரால் டைரக்ட் பண்ணப்பட்டால் நலமாக இருக்கும். ஆண்டவரே, என் நடை, என் பேச்சு எல்லாம் உம் நாமத்தின் மகிமைக்காக இருக்க வேண்டும் என்று நாம் ஜெபிப்பது நல்லது. ஃபஸ்ட்டு டைம் கால் பண்ணார், ஷாஷ் போட்டுக்க சொன்னார். செகண்ட் டைம் கொண்டு போய் புதைச்சிட்டு வந்துட சொன்னார். வந்துட்ட பிறகு திரும்ப 3வது விசை கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, நீ எழும்பி ஐபிராத் நதிக்கு போய் அதை வைத்ததை தோண்டி திரும்பி கொண்டு வா.
இந்த அளவுக்கு நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படியுமான்னு தெரில. பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள் கீழ்ப்படிதல பர்ஃபெக்டாக இருக்காங்க. அப்போ 2 trips டு யூஃப்ரட்டிஸ், பாபிலோனுக்கு 2 முறை போயிட்டு வரார். இவங்க அடிமையாக போவதற்கு முன்பதாக கர்த்தர் வார்த்தை அங்கே போய் இவர்களுக்கு வார்னிங் கொடுக்குது. பாபிலோனுக்கு நீ போயிட்ட இந்த மாதிரி தான் ஆவ, ஏன் கூட இருந்தீங்கன்னா புதுசாக இருப்ப. பாபிலோன்கிட்ட போயிட்ட உன்னை திரும்பி இப்படி தான் கொடுப்பான், உன்னை யூஸ் பண்ண முடியாது. இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, உலகத்தில் நீ போயிட்ட ரிட்டர்ன் ஆவன் மட்டும் நினைக்காத. அந்த பழைய துணி எப்படி மகள் சொன்னது போல் மக்கி போச்சோ அதுதான் உன் நிலை, கேர்ஃபுல்லாக இருந்து இன்றைக்கி நம்ம எல்லாரையும் பார்த்து சொல்கிறார். போயிடலாமா உலகத்துக்கு? உலகம் நம்மை ஆடம்பரப்படுத்துமா அழகுபடுத்துமா? கர்த்தர் தான் நம்மை அழகுபடுத்தினார். உலகம் நம்மை மக்க வைக்கும். எரிமே செகண்ட் லாங் ஜேர்னி எடுத்து போயிட்டு அதை எடுக்கிறார். இட் ஸ்டில் எக்ஸிஸ்டட். இருந்துச்சு. அது இருந்துச்சா சொல்லுங்கள் பார்க்கலாம். நீ 5ஆம் வசனம் வரைக்கும் படிச்சிட்டோம், ஒழித்து வச்சிட்டாரு. 6ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, என்னை நோக்கி சில நாள் சென்ற அநேக நாள் சென்ற பின்பு நீ போய் ஒழித்து வைத்திருந்த கட்டளையிட்ட கச்சை அவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு வா என்றார். நான் ஐபிரா நதிக்கு போனேன், ஒழித்து வைத்த இடத்தில் தோண்டி அதை எடுத்தேன். கையில் என்ன பண்ணிட்டாரு? எடுத்துட்டார். கச்சை இருந்ததா சொல்லுங்க ப்ளீஸ். இருந்துச்சா? இருந்துச்சு. ஆனால் எப்படி இருந்துச்சு? கெட்டு ஒன்றுக்கும் உதவாமல் போயிட்டு. இந்த பயம் தான் நமக்கு இருக்கு. ஆண்டவரை விட்டு வெளியே போயிட்டா ஒருவேளை இருப்போம், மற்றவர்களுக்கு சாபமாக இருப்போமோ என்கிற பயம். அநேகருக்கு சாபமாக இருந்த நம்மை கர்த்தர் கூட்டி வந்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக ஆக்குகிற நிலையிலே திரும்ப உலகத்துக்கு போவோம் என்றால் நாம் மற்றவர்களுக்கு சாபமாகத்தான். ஆனால் சாத்தா சொல்லுவான், நீ கிறிஸ்டின் ஆகிட்ட, நீ ஆண்டவருடைய பிள்ளை ஆகிட்ட, ஜெபம் படிக்கிற, ஜெபம் பண்ணுற, ஞானஸ்தானம்லாம் பெற்றுட்ட, நீ பாரு சாபம் ஆகிடுவேன். இல்லை, கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டதே மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக தான். பாபிலோன் டெக்னாலஜிக்கில் அன்றைக்கு அட்வான்ஸான நாடு, மிலிட்ரியில் அட்வான்ஸ்டான நாடு, பணம் செழித்த நாடு, வீரம் விளைந்த மண். ஆனால் யூதாவே உனக்கு அங்கே வேலை என்ன இருக்கிறது? இன்றைக்கு நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், வாட் யூ ஹேவ் இன் த வேர்ல்டு டுடே, வாட் ஃபிலாசபி யூ ஹேவ். உலகத்தில் உள்ள எந்த தத்துவம் உனக்கு உதவி செய்ய போகிறது? என் மகனே, என் மகளே, என் வார்த்தைக்கு நீ செவி கொடுப்பாயா? கிறிஸ்தவர்களே, ரட்சிக்கப்பட்டவர்களே, யூதா கோத்திரத்து ஜனமே, இஸ்ரவேலரே, கர்த்தர் சொல்லுகிறார், you should be profitable for everything. You are not been chosen to become profitable for nothing. நீ ஒன்றுக்கும் உதவாமல் இருக்கும்படியாக நான் உன்னை அழைக்கவில்லை, உன்னை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி அழைத்திருக்கிறேன். ஆமென். எடுத்து பார்த்தா மக்கி போயிருக்கு. ஆண்டவர் பேசுகிறாரு, இதுதான் பெருமை. ஆமென். சொல்லுங்க, என்னது பெருமை? நான் பெருமையோடு வாழ்ந்தேன் என்றால் என் பெருமை ஒரு நாள் மக்கி போய்விடும். என் பெருமை ஒரு நாள் கெட்டு போகும். போகிற பெருமை தான் கெட்டு போவது மாத்திரமல்லாமல் என்னை கெட்டு போக பண்ணும்படி செய்துவிட்டு தான் அது அடங்கும். யூதாவினுடைய பெருமை, எருசலேமுடைய மிகுந்த பெருமையும் கெட்டு போகும் பண்ணுவேன். ஆமென். அதனால தான் தாவீது சொன்னார், சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார், நாங்களோ தேவனுடைய நாமத்தை குறித்து. இன்றைக்கி நீங்கள் பெருமையாக பேசணுன்னா ஜீசஸை பற்றி பேசுங்க. நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபை, இன்னான் அல்ல. யூதாக்கு பெருமை, நான் அழகாக இருக்கேன், பியூட்டிஃபுல் சிட்டி. எங்கள் கோயில் தெரியுமா? சாலமோன் கட்டின தங்க கோயில், பொற்கோயில். வந்து பார்க்குறீங்களா? எங்கள் ராஜாங்களாம் எதில் தண்ணி குடிப்பாங்க தெரியுமா? கோல்டன் வெசல்ல. எங்கள் ராஜா உட்கார்ற சேர் தெரியுமா? ராஜா உட்கார்ற சேர் தெரியுமா? யோசியா ராஜாவோட மகன் யோயாக்கீம் உட்கார்ற சேர் தெரியுமா? கோல்டன் சிங்காசனம். வந்து பார்க்குறீங்களா? நாங்களாம் யார் தெரியுமா? பெருமை. ஆண்டவர் தெளிவாக வான் பண்ணார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி, எரேமியா தீர்க்கதரிசி, இவங்க 2 பேர் கேட்டுக்கொள்வதில்லை. என் வார்த்தைகளை கேட்க மாட்டோம் என்று மறுத்து தங்கள் இருதயத்தின் கடின நிமித்தம் நடந்து அந்நிய தேவர்களை சேவிக்கும், அவர்களை பணிந்து கொள்ளும், அவர்களை பின்பற்றுகிற இந்த பொல்லாத ஜனங்கள் ஒன்றுக்கும் உதவாமற் போன இந்த கச்சையை போல் அவர்கள் இந்த கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் வான் பண்ணிட்டார், என்னை விட்டுட்டு அந்நிய தேவர்களை சேவிக்க போனால், if you leave me, அந்த வேர்டு மறந்துடாதீங்க, என்னதுங்க? if you leave me, if you refuse to hear from me, இன்னைக்கு நான் சொல்றதை நீ கேட்கவில்லை என்றால், கேட்காம அந்நிய தேவர்கள் கையில் ஆசீர்வாதம் இருக்கிறது என்று போவா என்றால், யூதா ராஜ்யமே, எரேமியா 13:10 சொல்றார், கேட்க மாட்டோன்னு மறுத்து உன் இருதயத்தை கடினப்படுத்தி
ஏங்க சர்ச்சில் போகிறதுல பிரயோஜனம் இல்லைங்க. ப்ரே பண்ண எங்கள் ஆண்டவர் கர்த்தர் காசு கொடுப்பாரா? அங்கே பாருங்க, யூதா ஜனங்க சொல்கிறாங்க, கர்த்தர் காசு கொடுப்பாரா? அங்கே பார், அசீரியாவை பார். அவங்க அசீரியா பக்கம் சாய ஆரம்பித்தாங்க. அசீரியா பார். இன்ஃபேக்ட் அந்த மனாசேலாம் அசீரியாவில் உள்ள அந்த சிலைகளை கொண்டு வந்து இங்கே வச்சு இவங்களை வணங்க வர வச்சான். என்னையா அது? காலம் கற்காலம் இல்லை, இது பொற்காலம். இது எல்லாம் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி உள்ள காலம். என்னது இது என்று சொல்லி பின்பற்ற வைத்தார்களாம். ஆமென். இப்படி இருந்தால் கச்சை போல ஆவார்கள். இன்றைக்கும் உலகம் நம்மளை பார்த்து சேலஞ்ச் பண்ணுது. பைபிளை தூக்கிட்டு ஆண்டரை நம்பி போயிட்டியா? பார் உன் கதை, என்னை நம்பி வா, உன்னை செல்வ செழிப்பாய் மாற்றுவேன். இல்லை தேவஜனமே, கெட்டு போன கச்சையை போல் நம்மளை தூக்கி போட்டுருவான், நம்மளை புதைச்சிடுவான் சாத்தான், மண்ணை தோண்டி புதைத்து விடுவான். அதான் இயேசு சொன்னார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், இந்த ஜீவன் பரிபூர்ண பெறவும் வந்தேன். இன்றைக்கி உங்களை சாத்தான் கச்சையில் கட்டி வைக்கிறது போல் கட்டி வச்சுருந்தான்னா, மண்ணில் போட்டு புதைச்சி வைக்கிற போல் புதைச்சிருந்தான்னா, நீங்கள் கவலையே படாதீங்க, ஜீசஸ் கையில் வாங்க. இயேசு உங்களை காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் எனக்கு ஜனங்கள், நீங்கள் எனக்கு கீர்த்தி, நீங்கள் எனக்கு துதியாக, நீங்கள் எனக்கு மகிமையாகத்தான் சேர்க்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. எப்படியா? எனக்கு கீர்த்தியா, எனக்கு துதியா, எனக்கு மகிமையா, எனக்கு சேர்க்கையாக்கி கொண்டேன், ஆனால் நீங்கள் என்னை விட்டு போகிறீர்கள். இன்னைக்கு சர்ச்சில் அமர்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளே, ஆண்டவர் கையில் கொஞ்ச நாள் அப்படி இருந்துட்டு ஒரு நிறைய நாள் திரும்பி உலகத்தில் ஜாலியாக இருந்துட்டு வரலாம். இல்லை, சாத்தான் நம்மளை காலியாகிடணுங்கிற பயம் நமக்கு இருக்கிறது. இஸ்ரவேலரே, பாபிலோன் உன்னை காட்டிலும் சிறந்ததாக இருக்கலாம், செழித்ததாக இருக்கலாம், ஆனால் உனக்கு அங்கே வாழ்க்கை உண்டு என்று சொன்னது யார்? பாபிலோனால அட்ராக்ட் ஆகலை அவங்க. இப்போ நான் பாபிலோன் பற்றி சொல்ல வேண்டாம், ஈஜிப்ட் பற்றி பேசுவோம். எகிப்திலே உனக்கு வாழ்க்கை உண்டு என்று எகிப்தின் வழியிலே போவதற்கு உனக்கு சொன்னது யார்? இந்த பக்கம் அசிரியா பக்கம் சொன்னது யார்? நீ எகிப்து பக்கம் போவதில்லை, அசிரியா பக்கம் போவதில்லை, நீ பாபிலோன் பக்கம் அடிமையே போகிறார். காரணமும் சொல்லிட்டார். ஏன் இந்த வேலையை பண்ண போகிறாரா? என்ன மறந்துட்டீங்க, நான் சொன்ன பேச்சை கேட்கல. பாருங்க, எல்லாருக்கும் கோபம் வரும் சொன்ன பேச்சை கேட்கலன்னா. சொல்லுவாங்க, உனக்கு சொந்த புத்தியும் இல்லை, சொல் புத்தியும் இல்லை. சொந்த புத்தி இல்லைன்னா என்ன, பரவாயில்ல விடு, சொல்கிறேன்ல நான். பெரியவங்க கோவப்படுவாங்களா இல்லையா? உனக்கு சொந்த புத்தி தான் இல்லை, ஆனால் நான் சொன்னேன்ல, அதானே ஆண்டவர் சொல்கிறார். தலைமையில கை வச்சுக்கலாம், எனக்கு சொந்த புத்தி இல்லை, என் ஆண்டவருடைய புத்தி என்னை நடத்துகிறது. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நம்மை நடத்தினால் நாம் பலருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். தேவஜனமே, அப்பா என்னை நடத்தும், என்னை நடத்தும், என்னை நடத்தும், என்னை நடத்தும், என்னை நடத்தும். தேங்க்யூ ஜீசஸ். You are a people for a name, for a praise, for a glory. என் பேருக்காக, என்னை துதிக்கிறதுக்காக, என் மகிமைக்காக நான் வச்சுருக்கேன். ஆனால் நீ என்ன பண்ண மாட்டேறிய, கேட்கலையே அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறான். இன்னைக்கு கூடங்க திருச்சபையில் உள்ள மக்களை பார்த்தா சாத்தான் சொல்லுவான், நீ என் வழிக்கு வரியா, நான் உன்னை பார்த்துக்கிறேன், நான் உன்னை இன்பமாக வைக்கிறேன்லாம் சொல்லுவான். இல்லை, கர்த்தருடையவர்கள் நாம். ஆமென். வானத்தை பார்த்து சொல்லுங்க, காற்றை பார்த்து சொல்லுங்க, நான் கர்த்தருடையவன், நான் கர்த்தருடையவள், நான் கர்த்தருடையவன், நான் கர்த்தருடையவன், நான் கர்த்தருடையவன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை சேர்க்கும்படியாக அழைக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. கர்த்தரமே எல்லாரும் கத்துவாங்களா? கத்த மாட்டாங்க, நம்ம தான் கத்துவோம். ஏன்? நாம் தான் அவருக்கு மகிமை உண்டாக்கும்படியாக அழைக்கப்பட்டவர்கள், நாம் அவருடைய கூட்டம். ஃபர்ஸ்ட் முடிஞ்சிச்சு, புரிஞ்சிச்சு அந்த கதை உங்களுக்கு. செகண்டு, ஒரு பழமொழியில் சொல்லுகிறார். என்னவா, கர்த்தர் சொல்லும்போது அவங்க பதில் சொல்லுவாங்க. என்னென்னா பாருங்கள், அந்த வேர்டு நான் படிக்கிறேன். எவ்ரி பாட்டில் இஸ் ஃபில்டு வித் வைன் அப்படின்னு இவர் சொல்ல போகிறார். இவர் நிமிஷம், இது என்னவா அவங்களுக்கு ஒரு ப்ராவபாம். சகல ஜாடிகளும் திராட்சை ரசத்தினால் நிரப்பப்படும். எவ்ரி பாட்டில் ஷால் பி ஃபில்டு வித் வைன். அவங்க பணக்காரங்க, பாட்டில் காலியாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க? என்ன ஊற்றிடுவாங்க? நான் எனக்கு ஒரு கப்பு வச்சுருக்கீங்க குடிக்க, நான் அதை குடிச்சு வச்சு தான் என்ன பண்ணுறீங்க, எத்தனை பேர் ஒப்பிடுறீங்க. ஆனால் சொல்லுவேன், இந்த கப்பு எப்போதும் தண்ணீரால் நிறைந்திருக்கும் அப்படின்னும் போது, ஆமாம் நீங்களும் ஆமாம் நானும் ஆமாம். எப்போ கேன் தூக்கிட்டு வரவர் எடுத்துகிட்டு வரலாம், இந்த கப்பில் தண்ணி இருக்காது, அதை மறந்துடுவோம். டைலாக் மட்டும் சொல்லுவோம், எவ்ரி பாட்டில் ஷால் பி ஃபில்டு வித் வைன். அது அவங்களோட கொள்கையா. எல்லா திராட்சை துருத்திகளும் திராட்சை ரசத்தினால் நிரப்பப்படும், நீங்களுடைய செழுமை எப்படி என்று சொல்கிறார்கள்.
எரேமியா தீர்க்கதரிசி சொல்லும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, ஆமாங்க நீங்கள் சொல்கிறது ரைட், ஆனால் அப்படி இல்லை. ஆமென். எவ்ரி பாட்டில் வில் பி ஃபில்டு வித் வைன். ஆண்டவர் சொல்கிறாரு, எவ்ரி பாட்டில் வில் பி ஃபில்டு வித் வைன் தான் நடக்கும். அந்த திராட்சரசத்தை குடிப்பதினால் வருகிற தாக்கத்தினாலும் நீங்கள் நிறைந்திருப்பீங்க. இது எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. எவ்ரி பாட்டில் வில் பி ஃபில்டு வித் வைன். எரேமியா சொல்கிறாரு, எரேமியா எங்களுக்கு தெரியாதா, நிரப்பப்படும். எரேமியா அதனுடைய விளக்கத்தை சொல்ல போகிறார். இதோ 13ஆம் வசனம், இந்த தேசத்தின் குடிகள் எல்லாரையும் தாவீதின் சிங்காசனம் மேல் உட்கார்ந்திருக்கிற ராஜாக்களையும் ஆசாரியர்களையும் தீர்க்கதரிசிகளையும் எருசலேமின் குடிமக்கள் எல்லோரையும் நான் வெறியினால் நிரப்பி. அப்போ சொல்லுவீங்க, ஐயோ இந்த பாட்டில் நிரப்பப்படாமல் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, காலி பாட்டிலாக இருந்தால் நல்லா இருந்திருக்குமே. அம்மா சாட்சி சொன்னாங்க, வீட்டுக்கு மளிகை சாமான் வாங்குறதுக்கு காசை வீட்டுக்கார கையில் கொடுத்துட்டாங்களா, அவருக்கு ஒரே சந்தோஷம். மளிகை சாமான் வாங்க போகிறார் அவர், அம்மா கையில் கொடுக்குறதுக்குள்ள ஒரு பாட்டில் வாங்கிட்டார். அதை வாங்கி அந்த பைக்கில் வச்சுருக்காராம். பைக்கில் வச்சுட்டு அவர் ஒரே சிரிப்பாக இருக்கார். என்னது இந்த அம்மா வெஜிடபிள்லாம் வாங்கிட்ட பிறகு வீட்டில் போய் என்ன பண்ணலாம், குடிக்கலான்னு. இந்த அம்மா காய்கறிலாம் வாங்கிட்டு அந்த பைக்கோட அந்த சீட்டை தூக்குனாங்களா எல்லாம் வைக்கிறது பார்த்தா எப்படியோ கைப்பட்டது கீழே வந்து கண்ணதுக்கு உடஞ்சிச்சான். இவங்க முகத்தில் ஒரே சிரிப்பு, அவர் முகத்தில் ஒரே வெறுப்பு, பயங்கர கோவப்பட்டாராம். பாட்டில் உடஞ்சிச்சின்னு இவங்களுக்கு சந்தோஷம். பாட்டில் இவ்வளோ தூரம் பாதுகாத்த நம்ம பாட்டில் உடஞ்சிச்சின்னு அவருக்கு வெறுப்பு. என்ன சண்டை, என்ன அடிக்க வந்துட்டார். என் பாட்டில் யாரால் தான் உடஞ்சிச்சு, உன்னால் தான் உடஞ்சிச்சு. ஃபுல்லாக இருக்கிற பாட்டில் ஃபுல்லாக இருக்கணும்னு திரும்பி காசு வாங்கிட்டு போயிருக்காரியா, அது உடஞ்சதை பற்றி நான் சந்தோஷப்பட்டா இப்போ என்ன ஆயிடுச்சு, பெருசாயிடுச்சு அதனுடைய வீரியம். ஆமென். ஒருவர் மீது ஒருவர் மோதி விழும்படி பண்ணுவேன். எவ்ரி பாட்டில் வில் பி ஃபில்டு. ஆமாப்பா, எல்லா பாட்டிலும் ரொம்ப உன் ஃபேமிலி நான் பார்த்துக்கோ. நான் அவர்களை அழிப்பதை அன்றி மன்னிப்பும் இல்லை, தப்ப விடுதும் இல்லை, இறங்குவதும் இல்லை என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். ஆமாம், இதாங்க ஃபில்லான பாட்டில்னால பிரச்சனை தான். கர்த்தர் விளம்பினார். இதற்கு ஆண்டவருடைய விளக்கம், யூதா, don't get drunk and destroyed. This drunkenness is going to be filled with all the inhabitants of the land. இவங்க திருந்தவில்லை என்றால், இவர்கள் இன்றைக்கு மனம் மாறவில்லை என்றால் பாவம் மேற்கொள்ளும். இன்னைக்கு நம்ம சர்ச்சுக்கு வந்திருக்கோம் இல்லைங்களா, இங்கே ஏசப்பா இருக்கார், எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் ஆவியா இருக்கிறார். நம்ம கூட இந்த வார்த்தை மூலமாக, என் மூலமாக பேசுகிறார், எளியவன் மூலமாக பேசுகிறார். இப்போ நான் யோசித்து பார்ப்பேன், நான் இந்த இடத்துக்கு வரலன்னு வைங்களேன், அவர் வார்த்தைக்கு அவர் சந்நிதியில் அவர் காலில் உட்காரலன்னு வைங்களேன், பாவம் என்னை மேற்கொள்ளுமா மேற்கொள்ளாதா? கண்டிப்பாக மேற்கொள்ளும். அதுதான் தாவீது சொன்னார், ஆகாமிய கூடாரங்களில் தங்குகிற 1000 நாளை பார்க்கும் பிரகாரங்களில் தங்குகிற ஒரு நாள் உம் ஆலயத்தின் வாசற்படியில் இருப்பதையே நாடுவேன். ஏன்? அங்கெல்லாம் பாவம் மேற்கொள்கிறது, இங்கே கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். வாட் இஸ் த ப்ராஃபட் ட்ரைங் டு சே? ஏ பீப்புள், யூ ஆர் ஆல்ரெடி இன் ப்ரைட். ஏற்கனவே பெருமை இருக்கு. பெருமை இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? என்ன பேசுறீங்க? பெருமை இருக்கிறவங்க வீட்டில் என்ன இருக்கும்? இது வாங்கி வைப்பாங்க, பெருமைக்காக உயர்தரமாக வாங்கி வைப்பாங்க. வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க? பெருமையாக சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ஞானமாக பேசுவாங்களா, முட்டாள்தனமாக பேசுவாங்களா? நீங்கள் தான் சொல்லுங்களேன். பெருமையாக வாங்கினாங்க, பெருமையாக குடித்தாங்க, குடிச்சிட்ட பிறகு ஞானமாக பேசுவாங்களா, மதியீனமாக பேசுவாங்களா? They will be filled with stupor and stupidity அப்படின்ட்டாரு. ஆமென். எந்த அளவுக்கு ஒருத்தர் டேஷ் பண்ணிக்க போறான். I will dash them one against them. ஒருத்தர் இடிச்சு கொள்ள போகிறார்கள். It is going to be fatal. எவ்வளவு பயமா இருக்குல்ல? தலையை ஒருத்தர் இடிச்சுப்பாங்களாம். தெரியல, இந்த மதுபானம் இருக்கிற இடத்துல தலையடிச்சு மொத்தத்தில் பாட்டில் வச்சு தலையில் அடிக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். நடந்திருக்காப்பா? நடக்குது. டெரர்ஸ், ஸ்பிரிட் ஆஃப் கிடினஸ், ட்ரங்கன்னஸ், எரர்ஸ் எல்லாம் நடக்குது. எரேமியா வார்னிங் கொடுக்குறாரு, கேட்க போகிறது இல்லை. பீப்புள் ஜோக்ட் அட் ஹிம். ஆமென். இந்த
இந்த களியாட்டுகளின் நடுவிலே தான் ஆபத்து வந்தது. ஹல்லேலூயா. தீர்க்கதரிசி இதையும் சொல்ல போகிறார். உங்களுக்குள்ள பெருமை இருந்தது, உங்களுக்குள்ள எல்லா பாத்திரங்களும் நிரப்பப்படும் திராட்சை ரசத்தினால சொல்லிட்டு நீங்கள் மதுபானத்துக்கு அடிமையாகி மதியீனமான முடிவுகள் எடுக்கிறீங்க. தப்பிச்சிக்க ஒரு வழி இருக்குது, நான் சொல்லுகிறேன்னு ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. இதுக்கு 3rd பார்ட் ஸ்டார்ட் ஆகிடுது நம்ம செர்மனில். 15th to 16 verse வரைக்கும் படித்தோம்னா, ஹம்பிள் யுவர் செல்ஃப். இருக்கிற நிலையில் என்ன பண்ணு? தாழ்மைப்படு, அப்படியே தாழ்மைப்படு, என் காலில் விழுந்துரு, அண்ட் கிவ் காட் தி க்ளோரி. திருச்சபையே, இன்றைக்கி நம்ம தப்பிச்சிக்க ஒரு வழி இருக்கிறது. எந்த சத்துருனுடைய சதியை மேற்கொள்ளலாம், மேட்டிமையாயிராதேயுங்கள். தலைமையில் கை வைப்போம். நாம் மேட்டிமையாய் இருப்பதற்கு நம்மிடம் ஒன்றுமே இல்லை. நாம் மேட்டிமையாய் இருப்பதற்கு நம்மிடம் ஒன்றுமே இல்லை. நான் மேட்டிமையாய் இருப்பதற்கு ஒன்றுமே இல்லை. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். லிசன் பண்ணுங்க. சாத்தான் அன்னைக்கு பெருமையாக நான் சர்வ வல்லவரோடு கூட அந்த இடத்துல உட்காருவேன்னு போனான். எதில் போனான் சொல்லுங்கள்? பெருமை. நீயும் நானும் ஒன்றுப்பா. நீ வாதியாரு, நான் ஸ்டூடெண்ட்டு. உனக்கும் 2 கண்ணு 2 காது இருக்குது, எனக்கும் 2 கண்ணு 2 காது இருக்குது. இப்படிலாம் பேசுகிறாங்கல்ல? ஆமாம். அம்மா அப்பா பேரண்ட்ஸை பற்றி சொல்கிறாங்கன்னா, உன்னோட நான் ஹைட்டு இல்லை, உன் கையில் 10 லட்சம் இருக்காங்க, என் கையில் 10 ரூபா இருக்குது, அதே காசு தான், நான் உன் கையில் ஜாஸ்தி இருக்கேன், எங்களை பேசலாமா? பெருமையாக பேசுகிறாங்க. அவருடைய பெருமை அங்கே இருக்கும்போது தான் மேட்டிமையாக இராதீங்க. நவ் வி நீட் டு லீவ் இட். சாத்தானுடைய பெருமை, சாத்தானுக்கு இன்றைக்கு வரைக்கும் மன்னிப்பு கிடைக்காத காரணம் தெரியுமா? அவன் பெருமையிலேருந்து இறங்கலை. அவன் தாழ்மையாகவே மாட்டான். அது அவனுடைய இயல்பு, அவனுடைய நேச்சர். முள்ளோட இயல்புன்னா ஒரு 10 முள் வெட்டி போட்டு மேலே படுத்துக்கலாமா? ஏன்? குத்தம். சாத்தானுடைய இயல்பு பெருமை. மனிதனுடைய இயல்பு பெருமை என்று சொல்லவில்லை. அவன் நம்ம கூட கம்பெனி சேர்ந்தான்னா நமக்கும் பெருமை வரும். அவனை கழட்டி விட்டோம்னா உடனே என்ன வந்துடும்? தாழ்மை வரும். ஈஸியாக ஆண்டவர் சொல்கிறார், அவனோட கோஆப்ரேஷன் வேண்டாம், சாத்தானோட இணைப்பு வேண்டாம். நீங்கள் என்னத்தை பண்ணுங்க? மன தாழ்மையாக இருங்க. இன்றைக்கி நமக்குள்ளே எந்த விஷயத்துக்காக பெருமை வந்துச்சுன்னா, ஆண்டவர்களை சரண்டர் ஆகலாம். ஆண்டவரே, நான் நீ சொல்கிறத கேட்குறேன். 2 காதில் கை வச்சுக்கலாம். லார்ட், ஐ ஹியர் யூ. ஆண்டவரே, லார்ட், ஐ எம் கோயிங் டு லிசன் டு யூ. உன் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன். ஸோ அருமையாக சொல்லி கொடுத்தார் இல்லைங்களா? அப்படி அவர்கள் கீழ்ப்படியவில்லை என்றால், அவர் அந்தகாரத்தை வரப்பண்ணுவதற்கு முன்னும் இருண்ட மலைகளில் உங்கள் கால்கள் எழுவதற்கு முன்னும் நீங்கள் வெளிச்சத்திற்கு காத்திருக்கும் போது அவர் அதை அந்தகாரமும் காரிருளுமாக மாறப்பண்ணுவதற்கு முன்னும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள். ஏன் பெருமையோடு இருக்கிற மக்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றால், காரிருள் மூடிக்கொள்ள போகிறதா. பெருமையில் போகிறவர்களுக்கு என்ன மூட போகிறதா? காரிருள். கால் தள்ளாடாத போகிறது. தெரியாத மலைகள் மேல் ஏறப்போகிறார்கள். இருண்ட மலைகள் மேல் கால் இடறப் போகிறது. அதற்கு முன்பதாக நீ மன்னிப்பு கேட்டு கர்த்தரிடத்தில் மனம் திரும்பு. இதை கேளாமற் போவீர்களானால் என் ஆத்துமா மறைவிடங்களில் உங்கள் பெருமை நிமித்தம் துக்கித்து கர்த்தருடைய மந்தை சிறைப்பட்டு போனதென்று என் கண் மிகவும் அழுது கண்ணீர் சொரியும். இப்போ எரேமியா பேசுகிறாரு, நீங்கள் இன்றைக்கி மன்னிப்பு கேட்கலனா கர்த்தருடைய மந்தை சிதறடிக்கப்படும். எருசலேமில் ஒரு காலத்தில் இருந்த மார்க்கெட்னா இருக்கும், உடைக்கப்பட்டிருக்கும். எருசலேம்ன்றது ஒரு பெரிய மார்க்கெட் சிட்டி, பட்டணம். ராஜா இருக்கிறாரு, முக்கியமானவங்க தான் எருசலேமில் இருக்க முடியும். மீதி பேர்லாம் வெளியில் வில்லேஜஸ்லேருந்து டெய்லி காலையில் வந்து போவாங்க சிட்டிக்குள்ளே. என்ன ஆகிடும்? கர்த்தருடைய மந்தை சிதறடிக்கப்படும். எந்த அளவுக்கு சிதறடிக்கப்படும்னா, ராஜாவை கூட கூடுவீங்க, ராஜா கொஞ்சம் கீழே வந்து உட்காரு, நீ ராஜாவாக இருப்பதற்கு மேன்மை உனக்கு இல்லை. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிட்டாங்களாங்க, இப்போ இந்த சிதைக்கியா என்கிற ராஜா வரான் இல்லைங்களா, இவனுக்கு அப்புறம் இஸ்ரவேலில் ராஜாவே இல்லை. உங்களுக்கு புரிஞ்சிச்சா? கீழே இறங்கிட்டவங்க இறங்கிட்டாங்க. எந்த அளவுக்குன்னா, தாவீது வம்சத்தில் வந்த யோசேப்பு தச்சராக இருக்கிறார், ஏழையாக இருக்கார். புரிஞ்சுக்கங்க, என்ன ஸ்டாண்டர்டுக்கு இறங்கிட்டாங்க. இறங்கியா கூட வந்துரு. பைபிள் தான் அந்த ரெக்கார்டு வச்சுருக்கு. யோசேப்பு யார் வழியில் வராரு? தாவீது ராஜாவோட வழியில் வராரு. தாவீதோட மகன் சாலமோனுடைய வழியில் இவர் வராரு. தாவீதோட மகன் நாத்தான் வழியில் மரியாள் வராங்க. என்ன பண்ணலாம்? தாழ வந்து உட்காருங்கள், மகிமையின் கிரீடம் விழுந்தது என்று. எரேமியா தீர்க்கதரிசி சும்மா சொல்ல, தற்காலிகமாக விழுந்தது என்று சொல்ல. அன்னைக்கு அதுக்கப்புறம் இயேசுவே வந்துட்டு போயிட்டாருங்க. அப்போ கூட ராஜா யூதர்களில் கிடையாது, ஏரோது தான் ராஜா. அந்த ரோமர்களுடைய சீசர் தான் ராஜா, யூதர்கள் யாருமே ராஜா கிடையாது, இன்றைக்கு வரைக்கும் கிடையாது. அந்த ராஜாங்கத்தை திரும்பி அங்கே வந்து அமர, தாவீதின் சிங்காசனத்தில் அமர
இயேசு ராஜா தான் வர வேண்டும், அவர் தான் தகுதி பெற்றவராயிருக்கிறார். பட்டணங்கள் அடைக்கப்பட்டன, யூதா அனைத்தும் குடி விலக்கப்பட்டு போம், அது சமூலமாய் சிறைப்பட்டு போம். அதாவது அந்த லேண்டில் மக்கள் இருக்க மாட்டாங்க, இடிபாடுகளுக்குள்ளே போயிடும். உன் கண்களை ஏறெடுத்து வடக்கே இருந்து வருகிறவர்களை பாருங்கள், உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மந்தையும் உன் மகிமையின் ஆட்டுக்கிடையும் எங்கே? வடக்கே இருந்து வராங்க, வரவன் எதுக்கு வரான்? உன் மந்தையும் உன் ஆட்டுக்கிடையும் எடுக்க போகிறான். ஒரு இடத்துல கூட்டமாக ஸ்ட்ராங்கான ஆளுங்க வராங்க, அவங்கள கட்டுப்படுத்த முடியலன்னா என்ன பண்ணுவாங்க? பொண்ணு பொருள் பெண்ணு எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுவாங்களா, போக மாட்டாங்களா? அதுதான் நடக்க போகுது. அவர் உன்னை விசாரிக்கும் போது என்ன சொல்லுவாய்? அவர்கள் உன்மேல் ஆதிக்கக்காரரும் தலைவருமாயிருக்க நீ அவர்களை பழக்கவித்தாயே. கர்ப்பவதிக்கு பிரசவ வேதனை உண்டாகும் போது உண்டாகும் வேதனைகளில் போல வேதனைகள் உன்னை பிடிப்பதில்லையோ? இவள் எனக்கு நேரிட்டது என்று நீ உன் இருதயத்தில் சொன்னாயாகால் உன் திரளான அக்கிரம நிமித்தம் உன் ஓரங்கள் விலக்கப்பட்டு உன் பாதங்கள் பலவந்தம் செய்யப்படுகின்றன. நீ பாதிக்கப்படுவ, யூ ஆர் கோயிங் டு பி அஃபெக்டட் என்பதை சொல்கிறார். சொல்லிட்டு தீர்க்கதரிசி இன்னொன்றும் சொல்கிறாரு. எத்தியோப்பியனுடைய கலர், எத்தியோப்பியர்கள் யார்? ஆப்பிரிக்காவில் இருக்காங்களே, அவங்களுடைய கலர் என்ன பண்ண முடியாது? மாற்ற முடியாதான். சிவிங்கியில் உள்ள புள்ளிகளை மாற்ற முடியாது போல இஸ்ரவேலே, யூதாவே, உன்னை மாற்றவே முடியாது, உன்னை திருத்தவே முடியாதுன்னு சொல்லி தீர்க்கதரிசி முடிக்கிறார். ஆமேன். லாஸ்ட் வேர்ஸில் முடிக்கிறார். நீ சுத்திகரிக்கப்பட மாட்டாயோ, நீ திருந்த மாட்டாயோ, இது இன்னும் எத்தனை காலத்துக்கு பின் நடக்கும் என்கிறார். ஏன் தெரியுமா தேவஜனமே? நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் ரெஸ்பாண்ட் பண்ணலாமா? ஹவ் ஆர் வி கோயிங் டு ரெஸ்பாண்ட்? காலை ஆராதனைக்கு போனாங்க, எரேமியா 13 படித்தாங்க, இல்லை எரேமியா 13க்கு நான் சரண்டர் ஆனேன். Can we surrender? Today God wants us to surrender. God is convincing us. நம் தேவன் நம்மளை ஃபோர்ஸ் பண்ண மாட்டார், நமக்கு சொல்லி சொல்லி கொடுப்பார். எரேமியா தீர்க்கதரிசி மக்களை ஃபோர்ஸ் பண்ணல, சொல்லிக்கிட்டே இருந்தார். அவங்க கேட்காம போயிட்டாங்க, பாதிக்கப்பட்டாங்க. இன்றைக்கு லெட்ஸ் ஹம்பிள் பிஃபோர் காட் அண்ட் க்ளோரிஃபை காட். தாழ்மைப்படுவோம், அவரை உயர்த்துவோம். நம்ம ஏஞ்சிக்கலாமா? ஆண்டவரே, நான் தாழ்த்துகிறேன், என்னை தாழ்த்துகிறேன், என்னை தாழ்த்துகிறேன். யூதா மக்களை போன்று நான் பெருமையாக இருக்க மாட்டேன் ஆண்டவரே. காரிருள் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, மரண இருள் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, பயத்தின் இருள் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, தோல்வி எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, பாபிலோன் என்னை மேற்கொள்ள வேண்டாம் ஆண்டவரே, உம் சந்நிதியில் சரணடைகிறேன் ஆண்டவரே அப்படின்னா கர்த்தர் நம்மை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். வாங்க தேவஜனமே, நாம் கர்த்தர் சந்நிதியிலே நம்மை சரணடைவோம். கர்த்தர் நம்மிடம் தொடர்ந்து பேசுவாராக. நன்றி ராஜா, நன்றி ராஜா. இன்று நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கலாமா? யூதா ஜனங்களுக்கு தேவன் அநேக முறை அழைப்பு கொடுத்தார், இன்னும் கடைசியாக ஒரு அழைப்பு கொடுக்கிறார். அடையாளங்கள் மூலமாக ஒரே ஒரு வாய்ப்பு தான். மகனே, என் முன்னாடி வந்து நீ சரணடைஞ்சிரு, என்னிடம் நீ வந்துவிடு, நான் உன்னை காப்பாற்றி விடுகிறேன் என்று யூதா ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். இன்று ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் அதே காரியத்தை தான் செய்திருக்கிறார். உலகத்தில் ஓடி போனால் ஆபத்து நிறைந்திருக்கிறது. ஆண்டவர், மகனே, என்னிடம் நீ தாழ்ந்து உன்னை ஒப்பு கொடுத்து என்னிடம் வந்துவிடு, நான் உன்னை பார்த்து கொள்கிறேன் என்று சொல்கிறார். ஆண்டவர், நான் கேட்கலாமாப்பா, இன்னும் என்ன தாழ்த்துறப்பா, இன்னும் நான் தாழ்த்தி உங்களோட சமூகத்தில் வந்துடுறப்பா, இன்னும் நான் என்ன ஒப்படைச்சிட்டு ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஆண்டு சமூகத்தில் வந்து பாடலை பாடி ஆண்டவரத்தில் அப்படியே ஒப்பு கொடுக்கலாமா? தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. தாழ்மை தாழ்மை உள்ளவரிடம்
தங்கிடுதே கிருபை தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை வாழ்நாளெல்லாம் அது போதுமே சுகமுடன் தம்பேலமுடன் வாழ்நாளெல்லாம் அது போதுமே சுகமுடன் தம்பேலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே சேவை செய்ய கிருபை தாருமே. எங்கள் மகா இருக்கும் கிருபையும் எங்களை நேசித்து எங்களை தாயின் கற்பில் உருவான நாள் முதல் எங்களை தெரிந்து கொண்ட எங்கள் அன்பின் தகப்பனே அப்பா, இந்த ஆசீர்வப்பட்ட இந்த காலவேளைக்கு நன்றி சப்பா. எரேமியா 13ஆம் அதிகாரத்தில் அப்பா அநேக காரியங்கள் எங்களோட பேசி நீர் இடைப்பட்டு தகப்பன் அப்பா, இன்றும் நீர் எங்களோடு நீங்கள் பேசுங்க, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க, நிறைய ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். எரேமியா 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனம். நீங்கள் செவி கொடுத்து கேளுங்கள், மேட்டிமையா இராதேயுங்கள். கர்த்தர் விளம்பினார், அவர் அந்தகாரத்தை வரப்பண்ணுவதற்கு முன்னும் இருண்ட மலைகளில் உங்கள் கால்கள் இடறுவதற்கு முன்னும் நீங்கள் வெளிச்சத்திற்கு காத்திருக்கும் போது அவர் அதை அந்தகாரம் காரணமாக மாறப்பண்ணும் முன்னும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்கள் என்று சொல்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு கடைசி அழைப்பு, இஸ்ரவேலே நீ பெருமையா இருக்காது. ஏன்னா இஸ்ரவேல் நான் தன்னுடைய பாவங்களால் நிறைந்து, நம்ம முன்னாடி வசனம் பார்த்தா நான் திரும்ப மாட்டேன், கர்த்தரிடத்தில் வரமாட்டேன் என்று ஒரு பெருமையினால இருந்திருக்கிறாங்க. கர்த்தர் கடைசியாக ஒரு அழைப்பு கொடுக்குறார், இஸ்ரவேலை யூதாவே ப்ளீஸ் தயவு செய்து என்னிடத்தில் வந்துவிடு, தயவு செய்து உன்னுடைய தாழ்த்தி என்னிடத்தில் வந்துவிடு என்று கர்த்தர் விளம்பினார் என்று நம்ம பார்க்குறோம். இதே போல தான் கர்த்தர் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரையும் அழைத்து கொண்டிருக்கிறார். நம்ம அநேக சூழ்நிலைகள், ஆண்டவரே நான் இதற்போதும் என்று ஆண்டவர் விட்டு விலகு போகிற சூழ்நிலைகள், ஆண்டவரே நான்லாம் இந்த ஊழியத்தை செய்ய மாட்டேன், எனக்கெல்லாம் இதை நான் ஆண்டு செய்ய மாட்டேன் என்று இன்னும் அநேக பேர் நம்மளை ஆண்டவர் விட்டு விலகி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கடைசி அழைப்பாக அழைப்புக்கிற, மகனே நீ என்னிடம் வந்துவிடு, அதுதான் உனக்கு பாதுகாப்பு, நீ என்னிடத்தில் வந்துவிடு, அதுதான் உனக்கு பாதுகாப்பு என்று கர்த்தர் இன்னைக்கு நம்மளுக்கு பார்த்து சொல்லுகிறார். ஒருவேளை நம்ம ஆண்டவர் விட்டு விலகி தூரம் போயிருந்தால், இல்லை ஆண்டவர் ஊழியத்தை விட்டு நம்ம ஏதோ நம்ம தூரமாக போகலாம் மனசில் நினச்சிருந்தா கூட, இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு, இல்லை மகனே நீ என்னிடத்து வந்துவிடு, உன்னை தாழ்த்து, இன்னும் உன்னை தாழ்த்து, இன்னும் உன்னை தாழ்த்து தாழ்த்து என்னிடத்தில் வந்துவிடு, நான் உன்னை பார்த்து கொள்கிறேன் என்று கர்த்தர் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் அழைக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் இடத்துல நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவர் ஏசப்பா என்ன தாழ்த்துறப்பா, இன்னும் இடத்துல ஏதோ பெருமைகள் காணப்படுகிறதப்பா, இன்னும் உங்க இடத்துல நான் கிட்டி சேராதபடிக்கு என்னுடைய மாம்சம் ஏதோ ஒன்றும் அடிக்கடிக்க வேலை செஞ்சுட்டே இருக்கப்பா, என்னை தாழ்த்துறப்பா, வேணாப்பா, நீங்க எங்களை விட்டு போனா என்னப்பா செய்ய முடியாப்பா, நீங்க விட்டு எங்களை போனா எதுவும் செய்ய முடியாதப்பா, நீங்க விட்டு எங்களை போனா எதுவும் செய்ய முடியாதப்பா, நீங்க என்னோட கூட இருக்கப்பா, நீங்க போதும்பா, நான் உங்க இடத்துல வந்துடுறேன்ப்பான்னு சொல்லிட்டு கர்த்தர் சமூகத்தை நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாமா? நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே அப்பா, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. இதை தாழ்த்தன் என் உள்ளமும் உடலுமே உமக்கா ஏங்குதே,
என் உள்ளமும் உடலுமே உமக்கா ஏங்குதே. இன்று கர்த்தர் சமூகத்தை வந்திருக்க நாம் ஒரு தீர்க்கதரிசன செயலை செய்ய போகிறோம். 11ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, கச்சையானது மனுஷனுடைய அறைக்கு சேர்க்கையாக இருக்கிறது போல நான் இஸ்ரவேல் குடும்பத்தார் அனைவரையும் யூதாவின் குடும்பத்தார் அனைவரும் எனக்கு ஜனங்களாகும் கீர்த்தியாகும் துதியாகும் மகிமையாகும் சேர்க்கையாக்கி கொண்டேன், ஆனாலும் அவர்கள் செவி கொடாமற் போனார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு நம்ம பார்த்தோம், அந்த கச்சையானது அது நம்ம இடுப்பில் இருக்கும்போது கச்சைக்கு ஒரு பாதுகாப்பு, கச்சைக்கு ஒரு அங்கீகாரம், கச்சைக்கு ஒரு உயர்வு இருக்கிறது. ஆனால் அந்த கச்சை மனிதனை விட்டு தூரம் போகும்போது அது ஒன்றுக்கும் உபாத ஒரு துணியாக மாறிவிட்டது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் கச்சையாக தான் சொல்கிற, மகனே மகளே, நீ தான் அந்த கச்சை. நீ என்னோடு நிலைத்திருந்தால் நீ மகிமையா இருப்பாய், நீ என்னோடு நிலைத்திருந்தால் உன்னை மகிமையாக பயன்படுத்துவேன். ஆனால் என்னை விட்டு தூரம் போனால் அது ஏதோ ஒரு பரிதாபமான சூழ்நிலை என்று சொல்லுகிறார். நம்ம முடிந்தவர்கள் நம்முடைய துணிகளை, பெண்களாக நீங்கள் ஷேர்லாக இருக்கலாம், இல்லை ஒருவேளை நீங்கள் முடிந்தால் நம்முடைய அஷரிங் கிளாத்தாக கூட இருக்கலாம். நம்ம அதை எடுத்து இடுப்பில் கட்டி கொள்வோமா? கட்டி கொண்டு ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் படியிட போறோம்ப்பா. இந்த கச்சையை போல நான் உங்களிடத்தில் ஒட்டி கொள்கிறேன்ப்பா. இந்த கச்சையை போலப்பா, நீங்க இல்லாம நான் விழ முடியாதப்பா. இடுப்புல கட்டிக்கொள்ளப்பா. அத ஒரு துணி போல மாற்றி இடுப்புல கட்டிக்கப்பா. நான் கச்சை தகப்பனேப்பா, நான் உங்களோட சேர்ந்து இருக்கிறப்பா. நீங்க இல்லாம என்னால இருக்க முடியாதப்பா. நான் உங்களை விட்டு போனால் அது தகப்பன நூலாக நான் விருந்து விடுறப்பா. நான் உங்களை விட்டு தூரம் போனால் அது ஒன்றுமில்லாத நான் பாத்திரமாய் மாறிவிடேன் தகப்பனேப்பா. நான் கச்சையாக என்னை அர்ப்பணிக்கிறப்பா. என் ஆண்டவர் சமூகத்தை நம்ம தாழ்த்தி சொல்லப்பாப்பா. கர்த்தரோட ஒரு உடன்படிக்கை பண்ணலாம்ப்பா. நான் கச்சை தகப்பனேப்பா, என்னை பயன்படுத்துங்கப்பா. நீங்க எல்லாமே என்னால் வாழ்க்கையில் ஒன்று செய்யக்கூடாதுப்பா. ஒரு சில பேர் ஏதோ ஒரு பிரிவு, ஏதோ ஒரு கசப்பு, ஏதோ ஒரு விரோதத்தில் இருக்கலாம்ப்பா. என்னால நான் போயிடுறேன்ப்பா, என்னால ஊழியத்தை செய்ய முடியல ஆண்டவரே, நான் போயிடுறேன்ப்பா, என்னால இந்த காரியத்தை செய்ய முடியல அப்பா, என்ன செய்யறேன்னு விலகி போகிற ஏதோ ஒரு சிந்தை, ஏதோ ஒரு பாரம் அழித்து கொண்டு ஒரு சில நேரத்தில் யோசித்து கொண்டு இருக்கலாம். கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிற, மகனே வேண்டாம், பிளீஸ், நீ கச்சையாக என்னோடு சேர்ந்துரு, அப்போது தான் உனக்கு மகிமை. நீ கச்சையோடு என்னோடு சேர்ந்துரு என்று கர்த்தர் இன்னைக்கு ஒரு சில பேருக்கு ஆண்டவர் உரைத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் பார்த்து கடைசியாக ஒரு முறை இறுதி தாழ்த்து சொல்ல போறோம், நீங்க போதும்பா. இந்த கச்சையை போல நான் என்றைக்கு உங்களோட சமூகத்தை நான் ஒட்டி கொள்கிறேன்ப்பா. இந்த கச்சையை போல என்றைக்கு நான் உங்க சமூகத்தை ஒட்டி கொள்கிறேன்னு சொல்லிட்டு இது நமக்கு ஆண்டவருக்கு இடைப்பட்ட நேரம். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எல்லாம் இதுதான் சொல்லாம எனக்கப்பா. நீங்க போதும்பா, நீங்க போதப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எங்களை அதிகமா நேசிக்கிறப்பா. இந்த கச்சையாக ஒப்பு கொடுக்கிறப்பா. இனிமேட்டு நான் உங்களை விட்டு நாங்கள் விலகி போக மாட்டோம்ப்பா. உங்களை ஒழித்து நாங்கள் போயிட்டு போக மாட்டோம் தகப்பனப்பா. உங்க சமூகத்தை விட்டு நாங்கள் விலகி போக மாட்டோம்ப்பா. எங்க வாழ்க்கையில நீரே பலன் தகப்பனே, எங்க வாழ்க்கைக்கு நீரே அங்கீகாரம் தகப்பனே, எங்க வாழ்க்கைக்கு நீரே மகிமையப்பா. எங்கள் வாழ்க்கை நீர் தான் அங்கீகாரம் தகப்பனப்பா. உங்களோட சமூகத்தை நாங்கள் போக மாட்டோம் தகப்பனப்பா. எங்க வாழ்க்கையில என்ன நேர்ந்தாலும் தகப்பனே, என்ன சூழ்நிலை இருந்தாலும் தகப்பனே, உம்மோட நாங்கள் அடிப்பணிவோம் தகப்பனப்பா. உம்மோட நாங்கள் இணைந்து இருப்போம் தகப்பனே. உமக்கு மகிமையாக தகப்பனே இன்னும் பல ஆயிரங்களை நாங்கள் பயன்படுத்துவோம் தகப்பனப்பா. நீர் எங்களை பயன்படுத்த விசுவாசிக்கிறப்பா. எங்களை அர்ப்பணிக்கிறோம் 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 அர்ப்பணிக்கிறோம். எரேமியா 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம்.
கச்சையானது மனுஷனுடைய அறைக்கு சேர்க்கையாக இருக்கிறது போல நான் இஸ்ரவேல் குடும்பத்தார் அனைவரையும் யூதாவின் குடும்பத்தார் அனைவரையும் எனக்கு ஜனங்களாகவும் கீர்த்தியாகவும் துதியாகவும் மகிமையாகவும் சேர்க்கையாக்கி கொண்டேன். திருச்சபையே, இந்த கச்சைக்கு நம்ம உடம்புல இருந்தால் தான் அதுக்கு மரியாதை. அதுபோல் ஆண்டவரோட இணைந்திருந்தால் தான் நமக்கு மரியாதை. ஆண்டவர் இன்னைக்கு தெளிவாக எரேமியா 13:11 சொல்லிட்டார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்க ஆனாலும் அவர்கள் செவி கொடாமல் போனார்களாம். ஆனால் நம்ம அப்படி இல்லை. நாங்கள் செவி கொடுக்குற ஆண்டவரேன்னு கை கூப்பி ஆண்டவர் நான் செவி கொடுக்குறேன். கச்சையானது மனுஷனுடைய அறைக்கு சேர்க்கையாக இருக்கிறது போல நான் இஸ்ரவேல் குடும்பத்தார் அனைவரையும் யூதாவின் குடும்பத்தார் அனைவரையும் எனக்கு ஜனங்களாகவும் கீர்த்தியாகவும் துதியாகவும் மகிமையாகவும் சேர்க்கையாக்கி கொண்டேன்ன்றது போல ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்தில் ஒரு கச்சையை போல இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நீர் பத்திரமாய் பார்த்து கொள்வீர் என்கிற நம்பிக்கையோடு இதோ நாங்கள் எங்கள் செவிகளை சாய்க்கிறோம். உம்மிடத்தில் நாங்கள் சரணடைகிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும் வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக்கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.